எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவபெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயம் இனி விலகுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 21 தலைமுறை சாபத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான இந்த வைகாசி மாதத்தில் அமைந்த அமாவாசை என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? மேலும் கிரிவல பாதையில் திடீர்னு கேட்ட சத்தம் பார்த்தீங்கன்னா அங்கு வந்த பக்தர்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கிரிவலம்னாலே எல்லோருடைய மனசிலும் முதலாவதாக வரக்கூடிய தலம்னா இது திருவண்ணாமலை தலம் தான். திருவண்ணாமலையில் கிரிவலம் பார்த்தீங்கன்னா ஏராளமானவர் வருவாங்க. இதனை திருவண்ணாமலை கிரிவலம்னு அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம்னு கூட சொல்லுவாங்க. இந்த வைகாசி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளை வந்திருக்கு. இந்த நாளாக கிரிவலம் சென்றால் பாவ வினைகள் குறைஞ்சு புண்ணியம் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் சேருங்க. தெய்வ அருள் மட்டும் இல்லையா, இந்த நாளாக சித்த புருஷர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இயற்கையினுடைய நல்லறலையும் நம்மால் நிச்சயம் பெற முடியும். அனைத்து கிழமை அனைத்து திதின்னு எல்லா நேரங்களையும் நீங்கள் கிரிவலம் செல்லலாம். எந்த கிழமையில் எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றாலும் சிறப்பான பலனை தரக்கூடிய தலம் தான் இந்த திருவண்ணாமலை தலம். மேலும் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்த அதே பலனை பெற மற்ற மலைகள் வளம் வந்தாலும் பெற முடியாது. திருவண்ணாமலை தவிர நீங்கள் பழனி, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், ரத்னகிரின்னு உள்ளிட்ட பல இடங்களில் மலைகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் கிரிவலம் செல்லக்கூடிய வழக்கம் இருந்தாலும் எங்கெல்லாம் மலை உள்ளதோ, மலை மீது ஆலயம் உள்ளதோ அதை முழுவதுமாக வலம் வந்து அந்த மலை மீது தெய்வத்தை வணங்கினாலே கிரிவலம் முழு பலனும் அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி கிரிவலம் எப்படி செல்லணும் எளிமையாக இந்த பதிவில் முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. கிரிவலம் செல்லும் போதே பக்தி பாடல்களை கேட்டுக்கிட்டு போங்க. உங்களுக்கு அந்த பாடல் தெரியும்னா நீங்கள் கூட பாடிட்டு போகலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களை நீங்கள் ஒலிக்க விட்டு கேட்கலாம். இல்லைனா சிவ ஆலயம்னா சிவனைய நம்ம ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டோ கிரிவலம் செல்ல வேண்டும். நீங்கள் கிரிவலம் செல்வதால் இந்த நாளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்வதாலே பாவ வினை நிச்சயம் குறைந்து புண்ணியம் உங்கள் வாழ்க்கையில் சேருங்க. தெய்வ அருள் மட்டும் இல்லை, மற்ற தெய்வங்களுடைய அருளும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த நாள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் கிரிவலம் சென்றால் சிவலோக பதவி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நோய்கள் நீங்கிடும்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை நாள கிரிவலம் சென்று சிவபெருமானை வழிபட்டாலே பாவ கணக்குகள் குறைஞ்சே புண்ணிய கணக்கு மேலுங்கும். செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா கடன் தீரும், தீவினைகள் போகும், வறுமை நீங்குங்க, சகல சம்பத்துக்களும் உங்களை தேடி வரும். அதுவே கர்ம வினைகளும் நீக்கணும். அடுத்ததாக புதன்கிழமை நாளில் கிரிவலம் வழிபட்டிங்கன்னா கலைகளில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகும், மோட்சமும் கிடைக்கும். அதுவே வியாழக்கிழமை நாளில் இங்கு கிரிவலம் சென்று வழிபட்டிங்கன்னா குரு அருள் மட்டும் இல்லை, ஞான சக்தி உண்டாகும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லைங்க, பல ஜென்ம குருமாக்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வைகாசி மாத அமாவாசை சனிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த சனிக்கிழமை நாளில் சென்று வழிபட்டால் பிறவி பிணி போகிடும். வியாபாரத்தில் நிச்சயம் உச்ச நிலை ஏற்படுங்க. நவகிரக தோஷங்கள் இருந்து நிவர்த்தி அடைவீங்க. அந்த வகையில் இந்த திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் சென்று வழிபட்டால் சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயம் காத்திருக்கு. இந்த ஒரு தலம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாகவும் ஈசனே மலையாக அமர்ந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி தான் இந்த திருவண்ணாமலை தலங்க. திருப்பதி தரிசனம் எப்படி எவ்வளவு பெரிய விஷயமாக நம்ம சொல்வோமோ அதே போல் திருவண்ணாமலையில் இங்கு அமாவாசையில் கிரிவலம் செல்வது மிகப்பெரிய விஷயமாக மாறி வருது. 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை திருவண்ணாமலையில் இந்த அமாவாசை கிரிவலம் பின்னாலே கார்த்திகை மாத பௌர்ணமின்னு போன்ற பௌர்ணமி நாட்களில் தான் நிறைய பேருக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இந்த 2 மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி திதி எப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வாங்களோ அதே போல தாங்க இந்த வைகாசி மாத
அமாவாசை என்று கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை கூட்டமாக இருக்கா. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்ல வேண்டும்னா பிரத்யேகமான காரணங்களும் இருக்குங்க. திருவண்ணாமலையில் எப்படி பௌர்ணமி அன்று மட்டும்தான் கிரிவலம் செல்ல வேண்டும்னு எந்த ஒரு நியதியும் கிடையாது. எல்லா நாட்களுமே கிரிவலம் சென்று வழிபடலாம். மேலும் அந்த தேதியின் அடிப்படையில் பல விடுமுறை நாட்கள், வார இறுதி விசேஷ தேதிகளில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபடுவோம். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசைக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை நாளே திருவண்ணாமலையில் பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்குங்க. இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினைச்சு கொண்டு கிரிவலம் வந்து வழிபடுங்க. மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை அமாவாசை என்று கிரிவலம் செல்லலான்னு பலரும் திட்டமிட்டு இருக்கலாம். ஆனால் அமாவாசை நாளில் கிரிவலம் செல்லக்கூடாதுன்னு பண்டிதர்களும் சொல்லுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் இருப்பவங்கன்னே திருமணத்திற்காக காத்திருப்பவங்க, மேலும் இளைஞர்கள், மாணவர்களே குடும்பத்தோடு இணைந்து வாழவங்க, திருமண பந்தத்தில் இருப்பவங்க யாருமே அமாவாசை நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுவாங்க. தன் வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஆன்மீக நோக்கி செல்ல இருப்பவங்க அமாவாசை என்று கிரிவலம் செல்லலாங்க. மேலும் இந்த அமாவாசை கிரிவலம் பார்த்தீங்கன்னா நிலவின் ஒளி தெரியாது. இதனால தான் பௌர்ணமி என்று கிடைக்கக்கூடிய சந்திரனினுடைய குளிர்ச்சியும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நேர்மறையான ஆற்றல்கள் தான் அமாவாசைனால கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நம்ம அமாவாசை என்று வாழ்வையை துறந்து முத்தியை எதிர்நோக்குபவங்களோ, துறவரம் செல்ல விரும்பக்கூடியவங்களோ, குடும்பத்தை விட்டு விலகி பிரம்மச்சாரியத்தில் மேற்கொள்பவங்க மட்டுமே இந்த அமாவாசை என்ற திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டு